ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மில்க் கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மில்க் கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ஈஸியான மில்க் கேக்கை எப்படி சுலபமாக செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த மில்க் கேக் செய்யறதுக்காக ஒரு கடாயில் 1.5 லிட்டர் அளவு மில்கை எடுத்து வச்சுருக்கோம். இந்த மில்க் கேக் செஞ்ச உடனே ஊற்றுறதுக்காக ஒரு பாக்ஸில் வந்து நெய்யை வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கூடவே லெமன் எடுத்து வச்சுருக்கோம். அப்படி லெமன் இல்லைன்னா வினிகர் கூட எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு நெய் எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் லெமனுக்கு பதில் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி வினிகர் இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. இது நம்மளோட விருப்பம்தான். இப்போ இந்த மில்கை வந்து நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், மில்க் எல்லாமே நல்லா கொதிச்சு வருது. அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் இது வந்து நல்லா பொங்கி வந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இடையில் பார்த்திங்கன்னா இந்த கடாய் ஓரம் தங்கிட்டு இருக்கிற ஆடை எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே விட்டுருங்க. அப்படியே விட்டிங்கன்னா அது எல்லாமே அப்படியே காஞ்சி போயிடும். அதனால் இடையில் இது போல் எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லெமனை வந்து புழிஞ்சி அதோட ஜூஸை எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எந்த ஸ்டேஜில் சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து நல்லா கொதித்து வந்துடணும். அந்த ஸ்டேஜில் இது போல் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரே சமயத்தில் எல்லா லெமன் ஜூஸையும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம 3 டைமாக இது போல் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இந்த பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது போல் நல்லா கலந்துட்டே இருங்க. அதாவது இந்த திரிஞ்சு போன பால் வந்து ஓரளவுக்கு நல்லா சுண்டி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். அதாவது இது கொஞ்சம் விட்டால் கூட அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் வந்து நல்லா கலந்துகிட்டே இருங்க. சர்க்கரை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இது போல் கலந்துகிட்டே இருக்கும்போது சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. அதாவது இந்த நெய் எல்லாமே நல்லா இழுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு டைம் நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நெய் எல்லாமே மேலே கொஞ்சம் கூட இல்லை. அதனால் நம்ம திரும்பவும் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. இது மாதிரி நெய்யை வந்து ஒரு 3லேருந்து 5 டைம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம கலந்துகிட்டே இருக்கலாம். நம்ம மில்க் கேக்லாம் வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மில்க் கேக் பார்த்திங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடாயில் வந்து இந்த மில்க் கேக் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் வந்து இந்த மில்க் கேக் எல்லாத்தையும் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் மேலே எல்லாமே நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. லெவல் பண்ணி விட்டுட்டு நல்லா இது போல் தட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த மில்க் கேக் வந்து நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் போல் ஆறி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2.5 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நம்ம மில்க் கேக் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மில்க் கேக் எல்லாத்தையுமே அன்மோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் எல்லாத்தையுமே இது போல் நைஃப் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வரும். இப்போ அடியில் தட்டியும் நமக்கு வரலன்னா லைட்டாக ஸ்டவ்வில் வச்சு ஒரு 3 செகண்டுக்கு சூடுபடுத்திக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக அன்மோல்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம மில்க் கேக்கை வந்து நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மில்க் கேக் எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக பிஸ்தாவை இது போல் கட் பண்ணி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட மில்க் கேக் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.